பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகளே நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. இயேசுவின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை. யபீரு என்கிற ஒரு ஜபாலய தலைவன், அவனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது சிறுபெண், வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டாள். ஒரே மகளாய் இருந்தபடியால் தன் மகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க கூடும், தன் மகளை காப்பாற்ற எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க கூடும். எத்தனை வயப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டாள். ஒரே மகளாய் இருந்தபடியால் தன் மகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க கூடும், தன் மகளை காப்பாற்ற எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க கூடும். எத்தனை வைத்தியர்களை கொண்டு வந்து கவனித்திருக்க கூடும், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இருக்க கூடும். எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த குழந்தையை குணமாக்க முடியவில்லை. இப்பொழுது மரண படுக்கையில் ஆகிவிட்டார். இனி மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாத நிலைமை. குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்ட உடன், அவரால் தான் என் குழந்தையை காப்பாற்ற முடியும், அவர் வந்து தொட்டா போது என் குழந்தை சுகமாகி விடும் என்பதாக இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாள். நீர் வந்து அவள் மேல உங்க கையை வச்சா போதும், என் குழந்தை சுகமாயிருவா. ஒரு பெரிய விசுவாசம். இயேசுவை தேடி வரும் பொழுது ஒரு பெரிய விசுவாசம். இயேசு வந்து கையை வச்சா போதும், என் குழந்தை சரியாயிரும், மரணப்படுக்க மாறிடும், மரித்து கொண்டிருக்கிற என் குழந்தை உயிர் பெற்று எழும்பிரும் என்கிற ஒரு விசுவாசத்தோட இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தா. கண்ணீரோடு சொல்லி இருப்பார், ஒரே ஒரு குழந்தை மரணப்படுக்கல சாகு கிடக்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீங்க ஒண்ணுதான் எங்க நம்பிக்கை, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், நீங்க வந்து தொடுங்க ஆண்டவரே. இயேசுடைய வேதனை பார்க்கிறார், ஒரு தகப்பனுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஒரே குழந்தை மரண போராட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் உடனே புறப்பட்டார். சரி, நான் வருகிறேன். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு வருகிறார், இயேசு வந்துட்டார், என் குழந்தை சரியாயிரும். இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. போகிற வழியில ஒரு தாமதம் ஏற்படுகிறது. ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிவிட்டாள். இயேசு நின்று அவளோடு பேசுகிறார். யபீருவின் உள்ள வேகமாய் துடிக்கிறது. ஐயோ, குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறார். அது மரிப்பதற்கு முன்பாக இயேசு வரணுமே. என் குழந்தை சாவதற்கு முன்னால இயேசு வந்தாதானே குழந்தை குணமாக்க முடியும். அது மரித்து விட்டால் ஒண்ணு செய்ய முடியாது. இயேசு தாமதிக்கிறாரே என்றவுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம், பயம், கலக்கம். அவன் நினைத்த மாதிரியே வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த குடும்பத்தார் சொல்லி அனுப்பினாங்க, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இனி இயேசு வந்து பிரயோஜனம் இல்லை, குழந்தை மரித்து விட்டார், குழந்தை மரித்து விட்டார், இனிமேல் இயேசு வந்து என்ன பண்ண முடியும், எல்லாம் முடிந்து விட்டார், பிந்தி விட்டார் என்ற செய்தி யபீருக்கு சொல்லப்படுகிறார். யபீருடைய உள்ளம் கலங்குகிறார், கண்ணீர் வடித்திருப்பார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், மகனை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, only believe. எப்படி ஆண்டவரே, குழந்தை இறந்துட்டேன், குழந்தை மரித்து விட்டது, அதுக்கு தானே நான் அவசரப்பட்டேன், நீங்க சீக்கிரமா வந்த என் குழந்தையை குணமாக்கி விடலாம் என்று எல்லாம் முடிந்து விட்டாரு, இனி என்ன செய்ய முடியும்? இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில என்ன அர்த்தம் தெரியுமா? யபீரு, don't give up your faith. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. என் மேல விசுவாசம் வைத்துதானே என்னை அழைத்தாய், நான் வந்து கையை வைத்தால் குழந்தை பிழைக்கும் என்று தானே விசுவாசித்தாய். அந்த விசுவாசத்தை
விட்டு விடாதே. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபைத். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, என் மகளை உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு விடுதலை தருவார். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தாமதமாய் காரியங்கள் காணப்பட்டாலும், மோசமான சூழ்நிலைக்கு காரியங்கள் போனாலும் இயேசு வந்து அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன், காத்திருந்தேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். நிலைமை மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, வியாதி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, வயது போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் காரியங்கள் நடக்கவில்லை, பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, கடன் பாரம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது, குடும்ப சூழ்நிலை மோசமாய் போய்கொண்டே இருக்கிறது, இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. யபீரு, என்னை தேடி வந்த பொழுது என்ன சொன்னாய்? நீங்க வந்து என் குழந்தை மேல கை வச்சா போறோம், குழந்தை சுகமாயிருன்னு விசுவாசத்தோட சொன்ன இல்ல? ஆமா ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தாய் அல்லவா? அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசம். ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதம் பெற அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். எவ்வளவு காணிக்கை கொண்டு வந்த, எவ்வளவு பணம் கொண்டு வந்த, நான் அற்புதம் செய்யணும், எவ்வளவு காசு தருவேன்? ஒன்றையும் அவர் கேட்கவில்லை, ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய பணத்தை வைத்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் அல்ல. அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர், இலவசமாய் விடுதலை தருகிறவர். அவர் நம்முடைய பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கவில்லை. ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீ விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். யோவான் 14:1 இயேசு சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து, நானே உங்களுடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து உங்களுக்கு பரிகாரியாய் இருக்கிறவர். என் மீது விசுவாசம் வையுங்கள், இயேசுவின் மேல் இந்த விசுவாசத்தை வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். எபிரேயர் 11:6 சொல்லுகிறாரு, you cannot please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம்தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துமா? ஆண்டவரை நான் 10 லட்சம் காணியை கொண்டு வந்திருக்கிறேன், ஆண்டவர் அதிலெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். உலகமே எனக்கு சொந்தம், உலகமே எனக்கு சொந்தம், உன் 10 லட்சமா எனக்கு பெரிது. நீ விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசம்தான் எனக்கு வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். இயேசுவின் மீது, அவருடைய அன்பின் மீது, அவருடைய வல்லமையின் மீது வைக்கிற விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உண்டென்றும் தமிழத்தில் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்தில் இப்பொழுது இயேசு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும்.